திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மருத்துவ பணியாளர்களுடைய ஒருத்தர் ஓட்டு கூட கிடைக்காது. மருத்துவ பணியாளர்களே பாத்தீங்கன்னா ஏன்முறை மருத்துவர்கள், பிசியோதெரபி மருத்துவர்கள், பார்மசிஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன்ஸ், இவர்களுடைய பணிகள்லாம் இன்னும் நிரந்தரப்படுத்தவே இல்லை. சம்பளம் வெறும் 10,000 கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க? ஒரு அடிப்படையா ஒரு இது யோசிக்க வேண்டாம். மா சுப்பிரமணியம் இங்க இருந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு நான் வந்து ஆய்வுக்கு செல்றேன்னு சொல்றாரு. இவர்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு இது வரைக்கும் கேட்டிருக்காரா? இவர்களுடைய குறைகளை கண்டுபிடிக்க தான் ஆய்வுக்கு போறாங்க. இவர்கள் கஷ்டம் என்னமா, உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் நல்லா இருக்கா, எல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கா, இங்க எல்லாம் வேலை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாம இருக்கா, அப்படி என்னைக்காவது ஒரு ஆய்வு செஞ்சிருக்காரா? நீங்க மக்கள் சார்பில் ஆய்வு செய்யறீங்க சரி, அதே சமயத்துல ஒரு அரசு சார்பில் இருந்து அங்க வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு எல்லா கஷ்டமும் ஒன்னும் கஷ்டம் இல்லாம இருக்கா, எல்லாமே வேணுங்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்கிறத நீங்க கேட்கணும். அதை கேட்கறாங்களா? அது கேட்கறது இல்லை. இதெல்லாம் மாத்தணும். இது இவர்கள் மாத்த போல. அதிமுக ஆட்சியிலும் இப்படிதான் இருந்தது. அவர்கள் தானே இந்த மாதிரி எடுத்தாங்க. நிரந்தர பணியாளர்களை மாத்தி இந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து ஆட்களை அதிகம் எடுக்க ஆரம்பிச்சது அதிமுகல தான். இவர்கள் அதை அப்படியே தொடர்றாங்க. இதெல்லாம் எங்கன்னா இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக இவங்களுக்கு அடிப்படையா தேவைப்படக்கூடிய அந்த சேவைகளை செய்யக்கூடிய அந்த மருத்துவ பணியாளர்கள் எல்லாம் போட்டு அழுத்துறாங்க.